அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, பலரும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும்னு ஆசைப்படுவீங்க. அதற்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் ஒரு படி என்னன்னா, அதிகாலையில் எழுந்து, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து எந்த ஒரு வேலையும் செய்ய தொடங்குவது. இப்படி சக்தி வாய்ந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தொடர்ந்து 21 நாட்கள் உங்க வீட்டு பூஜை அறையில இந்த முறையில தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். அந்த வழிபாட்டு முறையை இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தாங்க. விளக்கானது நம்ம அக இருளையும் புற இருளையும் நிற்குது. எனவேதான் முன்னோர்கள் காலை மாலைன்னு இரு நேரமே வீட்டு பூஜையில விளக்கேற்றுன்னு சொல்லியிருக்காங்க. விளக்கேற்றுவதா பலவிதமான பலன்கள் நமக்கு கிடைக்குதுங்க. வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவதாலே பார்த்தீங்கன்னா நம்ம காலங்காலமாக செய்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் தாங்க அதிக விசேஷமான பலனை தரும். இந்த நேரத்தில் நாம தீபம் ஏற்றும் போது நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. விளக்கு ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரம் ஏன் சொல்றோம்? சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதுதான் உஷ்ண காலம்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல தேவர்கள் சிவபார்வதினி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வான மண்டலத்துல இருந்து சஞ்சரிப்பதாக ஐதீகம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா காலை 3 மணி முதல் 5:30 வரையில அமைந்திருக்கு. எனவே இந்த அதிகாலை எழுந்திருக்கும் போது சில நன்மைகள் நமக்கு ஏற்படுங்க. இந்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றுவதன் மூலம் அதன் முழு பலனையும் நம்மால பெற முடியும். தினமும் அந்த நாளை குறிப்பிட்ட இறைவனை வேண்டி பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றுவதன் மூலம் அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்குங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து விளக்கேற்றுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நாள்ல அகல் விளக்கேற்றி சிவனையும் சூரிய பகவானையும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வணங்கி வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்க மனதுல அமைதி நிலவும், குடும்பத்துல ஒற்றுமை விளங்கும், சூரிய கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கிடும். அடுத்ததாக வரக்கூடிய திங்கட்கிழமை நாள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து தீபம் ஏற்றி வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா இந்த நாள அம்பிகையை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் நீங்கிடும், ஞானமும் பெருகிடும், சந்திர கிரக தோஷங்களும் நீங்கிடுங்க. அடுத்ததாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகனுக்கு உகந்த நாளாக அமைந்திருக்கு. இந்த நாள்ல பஞ்சலோக விளக்கேற்றி கந்த சஷ்டி கவச பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும், நோய்கள் அனைத்தும் தீர்ந்துடும், கந்திஷ்டி பீடை சேவினை கோளாறுகள்னு அனைத்தும் நீங்கிடும், செவ்வாய் கிரக தோஷங்கள் இருந்தாலும் விலகிடுங்க. அடுத்ததாக வரக்கூடிய புதன்கிழமை நாள்ல நீங்க விஷ்ணுவிற்கு உகந்த நாளாக அமைந்திருப்பதால இந்த நாள விளக்கேற்றி வைத்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து பெருமாளை வழிபட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும், கல்வியில மேம்படுவீங்க, சகல கலைகளும் சித்துக்கும் கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். விஷ்ணுவிற்கு பிடித்தமான துளசி சாட்சி வழிபட்டீங்கன்னா பல மடங்கு நன்மைகளை இந்த நாளில் நீங்க பெறலாம். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கிடும். அடுத்ததாக வரக்கூடிய வியாழக்கிழமை நாள பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து அகல் நெய் விளக்கேற்றி சித்தர்களையும் ராகவேந்திரா சாய்பாபா போன்ற மகான்களையும் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபட்டீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதால் சிறப்பு குரு தோஷங்களும் நீங்கிடும். அடுத்ததாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து கனகதார சோத்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டு விளக்கேற்றிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில செல்வ வளம் பெருகிடும், கடன்கள் தீர்ந்துடும், அஷ்டலட்சுமிகளும் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க, சுக்கிர கிரக தோஷங்களும் நீங்கிடுங்க. அடுத்ததாக வரக்கூடிய சனிக்கிழமை நாள்ல நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கேற்றி ருத்ர மந்திர பாராயணம் செய்து சிவபெருமானை வழிபட்டீங்கன்னா சனி தோஷம் இருந்தா விலகிடும், ஆஞ்சநேயரை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு சனி கிரக தோஷங்களும் நீங்கிடுங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்க உடல் இயக்கங்கள் சீராக அமையும், பதற்றம் இல்லாத அமைதி நிலவுவதால மனதில் உங்களுக்கு அமைதி உண்டாகும். இது உங்க மனது மற்றும் உடல்ல இயக்கத்தை சீராக்கி உங்களை ஆரோக்கியத்துல சுறுசுறுப்பாக வைத்திருக்குங்க. இதே போல இந்த நேரத்துல தீபம் ஏற்றி வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்துடும். இந்த நாள்ல தீபத்தை ஏற்ற மண்ணாலான தட்டு போன்ற ஒரு சட்டியை வாங்கி வச்சுக்கோங்க.
இதை தண்ணீரில் வைத்து சுத்தம் செய்த பிறகு காய வைத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதில் கல் உப்பை நிரப்பி அதன் மேலே அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்க. இந்த தீபத்தை இலுப்பை எண்ணெயை பஞ்சு திரியும் பயன்படுத்தி ஏற்றுவது ரொம்ப நல்லது. காலை 3:30 மணிக்கு இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக எறும்பொடி ஏற்றி வைத்திடுங்க. இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் காலையில் எழுந்து குளிக்கணும் என்பது அவசியம் கிடையாது. பல் துளக்கி கை கால் முகம் அலம்பிய பிறகு கூட சுத்தமான திருநீரை நெற்றியில பூசிக்கொண்டு ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம். நீங்களும் கிழக்கு பார்த்தவாறு அமர வேண்டுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்தையோ உங்களுடைய குலதெய்வத்தையோ உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ மனதார நீங்கள் வேண்டிக்கொண்டு உங்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேற வேண்டுன்னு கோரிக்கை வைத்திடுங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை பார்த்தீங்கன்னா 3 நாளில் நடக்குன்னு சொல்லப்படுது. இந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நிச்சயம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தீங்கன்னா விரைவில் நிறைவேறுங்க. ஒருவேளை உங்களுடைய கிரகநிலை நேரம் சரியில்லாத சூழ்நிலையாக இருந்தால் கூட ஒரு மண்டலத்திற்கு உள்ளாக இந்த நாளுக்கான பலனை நீங்கள் பெறலாம். பிரம்ம முகூர்த்த நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அதிகாலை பொழுது 3:30 முதல் 6 மணி வரையிலான நேரமாக அமைந்திருக்கு. இந்த அதிகாலை நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம சொல்வோம். இந்த நேரத்தில் எழுந்து படித்தீங்கன்னா அவை மனதில் பதியுங்க. அதே போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெண்கள் படுக்கை விட்டு எழுந்து விடுவது ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்கள் பித்ருக்கள்னே நம்ம இல்லங்களுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. எனவே அந்த சமயத்தில் நாம் தூங்கி கொண்டிருந்தோம்னா வரவேற்காம இருக்கிறாங்கன்னு அவங்க திரும்பி சென்றுடுவாங்களாம். எனவே தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து திருநீரை இட்டு இறைவனை வேண்டி வணங்கி வந்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்குங்க. பின்னர் வாசலில் அரிசி மாவு கோலமிட்டு ரொம்ப சிறப்பு. அடுத்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதாவது சூரியோதயத்துக்கு முன்னதாக விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவே விளக்கேற்றி வழிபடுங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சிவ மந்திரத்தை சொல்வது ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியேயும் பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்வுகள் பரவும். இதனால் வீட்டில் நேர்மறையான சிந்தனைகள் அதிக அளவில் உண்டாகுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றும் போது குளித்து இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லைங்க. சாதாரணமாக எழுந்துட்டு பால் துளக்கி முகம் கை கால் கழுவிக்கிட்டு கூட நீங்கள் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றலாம். ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களை மட்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவதை தவிர்த்திடுங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம். அதே போல் ஆண்கள் விளக்கேற்றலாமான்னா சந்தேகம் இருக்கும். தாராளமாக நீங்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து ஆண்களும் எழுந்து விளக்கேற்றி வழிபடலாங்க. செய்யக்கூடிய தொழிலை தெய்வம் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய இடங்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா தொழில அதிகப்படியான லாபத்தை பெறலாம். அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கை ஏற்றுபவங்க கட்டாயம் வாசல் தெளித்து கோலம் போட்ட பின்பு தான் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றணும். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுபவங்க முதல்ல நிலைவாசலில் விளக்கு ஏற்றிட்டு பின்பு பூஜை அறைக்கு சென்று விளக்கு ஏற்றலாம். 30 தேவர்களும் பார்த்தீங்கன்னா அகிலம் ஆளக்கூடிய தெய்வங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் பூமியில் உலா வருவதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நிலைவாசலில் விளக்கேற்றி வைத்தீங்கன்னா அவங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதன் பின்பு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாங்க. இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றிட்டு மறுபடியும் தூங்கலாமான சந்தேகம் பலருக்கு இருக்கும். தேவர்களோ தெய்வங்களோ உங்களை ஆசிர்வதிக்கும் போது உங்கள் வேண்டுதல் அனைத்தும் அப்படியே நடக்கட்டும். அந்த சமயத்தில் நீங்கள் தூங்கி கொண்டிருந்தா அப்படியே உங்கள் வாழ்க்கை அமையட்டும்னு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் ஆசீர்வாதம் உங்களுக்கு எளிதில் கிடைத்து விட்டது. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு விரைவில் கிடைத்திடுங்க. அதனால் எழுந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் படுக்கைக்கு தூங்க செல்லாதீங்க. வாழ்க்கைக்கு பெரிய இடத்திற்கு சென்ற பல சாதனையாளர்கள் பார்த்தீங்கன்னா கதையை கேட்டீங்கன்னா அவங்க அதிகாலை எழக்கூடிய பழக்கம் உடையவங்களாக தான் இருப்பாங்க. தவறாமல் நீங்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுங்க. ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் போக போக உங்களுக்கே அதுவே பழகிடும். 10 நாள் இப்படி பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் அன்றாட வேலைகளை செய்து பாருங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா
உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தவறாமல் எழுந்து விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.